ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வள்ளியூர் டிவிஷன் கிழக்கு கோவிலமல்புரம் படைஸ்தலத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் பெண்கள் தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தருணத்தை கொடுத்த தேவாதி தேவனுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பரிசுத்த ஆராதனை நாம் யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், போற்றுகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல பொழுதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் நீர் கொடுத்த இந்த நல்ல பரிசுத்த ஆராதனைக்காய் நன்றி தகப்பனே. இந்த ஆராதனையும் தகப்பனே ஸ்தோத்திரம், பாடல்கள், சாட்சிகள் எல்லாவற்றையும் கர்த்த நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்ததாமே இவர்களை என் கர்த்த நீர் அதிகமாய் ஆசீர்வதிப்பீராக. இந்த பரிசுத்த ஆராதனை ஆண்டவரை எங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஜெபங்களை விண்ணப்பங்களையும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பரிசுத்தமாக சண்டை வந்து இரத்தத்தால் கழுவப்பட்டாயா, நம்புகிறாயா உன் யாவையும் தந்து இரத்தத்தால் கழுவப்பட்டாயா, இயேசுவின் இரத்தத்தால் உன்னுள்ளம் கழுவப்பட்டதா, நீதியின் வஸ்திரம் பெற்றாயா, நீ பூரண ரட்சிப்படைந்தாயா, தினமுன்னடை மீட்பரை சார்ந்ததா, இரத்தத்தால் கழுவப்பட்டாயா, கொந்தளிப்பெல்லாம் இப்போ அமர்ந்ததா, இரத்தத்தால் கழுவப்பட்டாயா, இயேசுவின் இரத்தத்தால் உன்னுள்ளம் கழுவப்பட்டதா, நீதியின் வஸ்திரம் பெற்றாயா, நீ பூரண ரட்சிப்படைந்தாயா, அவரை சந்திக்க வெண்ணங்கியுண்டா, இரத்தத்தால் கழுவப்பட்டதா, விண்மீடேக உன்னுள்ள மாயத்தமா, இரத்தத்தால் கழுவப்பட்டதா, இயேசுவின் இரத்தத்தால் உன்னுள்ளம் கழுவப்பட்டதா, நீதியின் வஸ்திரம் பெற்றாயா, நீ பூரண ரட்சிப்படைந்தாயா. ஜெபம். கர்த்தர் இந்த பரிசுத்த ஒரு நாள் கிருபையை நமக்கு காண செய்த தயவுக்காகவும், இந்த நாளிலே தேவ சமூகத்தில் வந்து நாம் யாவரும் கூடி வந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியாக பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்ததற்காகவும், பெண்கள் மத்தியில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக இந்த பெண்கள் தினத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படியாகவும், உலகமெங்கும் உள்ளதான எல்லா பெண்கள் பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நல்ல பாதுகாப்பை கொடுக்கும்படியாகவும், விசேஷமாக நம்ம திருச்சபையில் இருக்கிறதான எல்லா பெண்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாத்து ஒவ்வொருவரையும் ஆள் கொண்டு நடத்தும்படியாகவும், அநேக தீங்குகளிலிருந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் விடுவித்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாகவும், பாலியல் பலாத்காரங்கள் போன்றதான துன்புறுத்தல் பிள்ளைகளுக்கு வராதபடிக்கும், வாலிய பிள்ளைகள் வாலிபத்துக்குரிய எந்த இச்சையிலும் அழிந்து போகாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாகவும், பரிசுத்த ஆவியானவர் தாமே ஒருவரை ஆட்கூட நடத்தும்படியாக நான் ஜெபிப்போம். யாவரும் என்னோடு கூட சேர்ந்து முழங்கால் படியிட்டு கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி ஜெபிக்கும்படியாக அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். என் அன்பான கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா, எனக்கு ஸ்தோத்திரம். எங்களை ஒரு அதிகமாக நேசிக்கிறதான எங்கள் பரிசுத்தமுள்ள பரமபிதாவே, ஆசீர்வாதமாய் தந்த இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த பரிசுத்த ஆராதனை கர்த்தருடைய கருத்து தருகிற ஆண்டவரே, உங்க நாமம் மையப்படும்படியாக கர்த்தர் இந்த நாளில் எங்கள் மத்தியிலே வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை ஆசீர்வாதத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை என் தேவனுடைய பிரசன்னம் நிறைவாய் கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம். மகிமையின் மேகமாய் வந்து ஒவ்வொருவர் மீது கர்த்தர் அமரும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் எங்களை ஆட்கொண்டு நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஆராதனை கர்த்தருடைய ஆவிதாமே உலாவும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எண்ணங்கள் சிந்தனைகள் சிதறாதபடிக்கு ஒருமனப்பாட்டின் ஆவியை கர்த்தர் தரும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே.
கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆட்கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே. தேவ பலன் எங்களை நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தோத்திரப்பா விசேஷமாக தகப்பன தோத்திரப்பா. இது மகளிர்த்தனமாக காணப்படுகிறபடியால் ஆண்டவரே எங்கள் திருச்சபை இருக்கிற மகளிரையும் வெளிநாடுகளில் வெளி ஊர்களில் இருக்கிறதான திருச்சபை சார்ந்த எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தங்கியிருந்து வேலை செய்கிற இடத்துல நல்ல பாதுகாப்பை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். படிக்கிற இடத்துல நல்ல பாதுகாப்பை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் தகப்பனே. பள்ளிக்கூடங்களுக்கு போகிற பாதையிலும் போக்கில வரத்திலும் பள்ளிக்கூடத்திலும் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டோட பிரச்சனை எல்லா இடங்களிலும் பெண்களோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம் தகப்பனே. எல்லா விதமான அடிமைத்தனத்திலிருந்து பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தோத்திரப்பா சமாதானமற்ற சந்தோஷமற்றிருக்குதான பிள்ளைகளுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் தகப்பனே. தோத்திரப்பா குடும்ப பாரத்தினால் தகப்பனே, குடும்ப பிரச்சனையால் தகப்பனே, ஆண்டவரை போராடி கொண்டிருக்கதான பிள்ளைகளுக்கு கர்த்ததாமே ஆண்டவரை அலங்கத்துக்குள்ளே சமாதானத்தையும் அரண்மனைக்குள்ளே சுகத்தையும் கொடுத்து பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு சகோதரிகளையும் தகப்பனே துவரலை போல தகப்பனே எத்தனை போல கர்த்தரை எழுப்பும்படியா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இது கடைசி காலமா இருக்கிறபடியால் எழுப்புதலின் ஆவியை கர்த்தர் அபரிமிதமாய் ஊற்ற முடியாது ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லா திருச்சபையிலும் பரிசுத்த ஆவியான ஊற்றப்பட முடியாது ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உடைய வருகைக்கு எல்லா பிள்ளைகளையும் கர்த்தரை ஆயத்தப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லா பிள்ளைகளும் கர்த்தாவே மனவாட்டை நீர் ஆயத்தப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உடைய வருகையில நாங்கள் உம்மோடு கூட நிற்கும்படியாக கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தோத்திரப்பா ஆவியான தாமே நீர் அப்படி எங்களை நடத்த போறபடியா நன்றி தகப்பனே. தோத்திரப்பா ஆண்டவர் இந்த நல்ல சமயத்தையும் கூட இந்த நாளிலே கர்த்தர் அடிமைக்கு நீர் தந்தபடியா நன்றி தகப்பனே. இன்னும் சாட்சியாக நிற்க எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. உடைய வருகை மட்டும் நாங்கள் நிலைத்திருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியே நடத்த போறீங்க, அதற்காக நன்றி தகப்பனே. தோத்திரம் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பதில் தாருங்க. தெரிந்தும் தெரியாமலும் செய்த எல்லா ஆண்டவரை தப்பிதங்களையும் பாவங்களையும் ஒரு விசை கூட மன்னித்து பரிசுத்த அலங்காரத்தோட தொழுது கொள்ள முடியாது கர்த்தர் ஒரு விசை கூட எங்களை பரிசுத்தப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். வார்த்தையின் மூலமா எங்களோடு கூட பேச முடியாது ஜெபிக்கிறோம். எங்கள் மீது கண்ணமிட்டு எங்களுக்கு ஆலோசனை சொல்ல முடியாது ஜெபிக்கிறோம். நாங்கள் நடக்க வேண்டிய வழியை கர்த்தர் எங்களுக்கு காட்ட முடியாது ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு நாளும் எங்களை கரம் பிடித்து நடத்துங்கப்பா. கண்மணி போல பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் கர்த்தருக்கு சாட்சியா நிற்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக அன்பான இயேசுவே உம்முடைய பாதம் வந்து கெஞ்சி கேட்கிற நல்ல பிதாவே, ஆமேன். யாவரும் கர்த்தருடைய ஜெபத்தை நிறுத்தி பயபக்தியா சொல்லுமாக. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயே செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் எங்களை தீவு நின்று ரசித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன், ஆமேன். வாசிப்பதற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி லூக்கா 13வது அதிகாரம் வசனம் 1-9 வரை உள்ள வசனங்கள். பிலாத்து சில கலிலேயர்களுடைய இரத்தத்தை அவர்களுடைய பலிகளோடே கலந்திருந்தான். அந்த வேளையிலே அங்கே இருந்தவர்களில் சிலர் அந்த செய்தியை அவருக்கு அறிவித்தார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவித்ததினாலே மற்ற எல்லா கலிலேயரை பார்க்கிலும் அவர்கள் பாவிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படியல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லோரும் அப்படியே கெட்டு போவீர்கள். சிலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றது. எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களே. அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லோரும் அப்படி கெட்டு போவீர்கள் என்றார். அப்பொழுது அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரரை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தை ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷம் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னார் என்றார். இந்த வசனத்தை கொண்டு தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருக்கு சோதரம். என் பெயர் ஞானசெல்வம். வள்ளியூர் டியூஷன் ஈஸ்ட் கோயிலம்மாள்புரம் படைஸ்தலத்திலிருந்து வருகிறேன். தேவன் என் வாழ்க்கையிலே செய்த அற்புதங்களை உங்கள் மத்தியிலே சாட்சியாக சொல்ல விரும்புகிறேன். எனக்கு திருமணமாகி 15 ஆண்டுகளாக குழந்தை இல்லாதிருந்தேன். தேவ சமூகத்திலே நான் ஜெபத்தோடு காத்திருந்தேன். ஜெபிக்கும்போது தேவன் எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார்.
நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று. அந்த வார்த்தையின்படியே நான் ஜெபத்தோடு தேவ சமூகத்திலே காத்திருந்தேன். தேவன் எனக்கு ஆலோசனை சொன்ன ஆலோசனையின்படியே நான் மருத்துவமனைக்கு சென்று அந்த ட்ரீட்மெண்ட்டை நான் ஸ்டார்ட் பண்ணேன். தேவன் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தந்தார். நான் அதை 2024 ஜனவரி மாதத்திலே பெற்றெடுக்கும்படியாய் தேவன் கிருபை செய்தார். குழந்தை பிறக்கும்போது எனக்கு கொஞ்சம் பிபி அதிகமானதுனால சிசேரியன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க டாக்டர். சிசேரியன் பண்ணும்போது பண்ணிட்டாங்க. ஆனால் பேபி கொஞ்சம் எடை கம்மியாக இருந்ததுனால இங்குப்பட்டில் வைக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. நான் ஒரு 4 நாட்களாக குழந்தை பார்க்கவே இல்லை. நான் போய் பார்க்கும்போது குழந்தை இங்குப்பட்டில் தான் இருந்தான், ஹார்ட் பீட் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் என் குழந்தை கையை பிடிச்சி கண்ணீரோடு ஜெபிக்கும்போது தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு என் குழந்தைக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்தார். 4 நாள் ஒரு 2-3 நாள் கழித்து தேவன் நல்ல ஆரோக்கியமாய் அவன் சுறுசுறுப்பாக ஹார்ட் பீட் நல்லா இருக்கிற மாதிரி தேவன் எல்லா சுகத்தையும் அவனுக்கு தந்து எங்களுக்கு கிருபையாய் எங்கள் இருவரையும் பலவீனத்தை மாற்றி நாங்கள் சுகமாய் வீடு திரும்பும்படியாய் தேவன் இறக்க செய்தார். அந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரையிலும் தேவன் எங்களை கணினிமை போல பாதுகாத்து வருகிறார். எனக்காகவும் என்னுடைய குடும்பத்துக்காகவும் என் குழந்தைக்காகவும் ஜெபிக்கும்படி உங்கள் தனி ஜெபத்திலே உங்கள் குடும்ப ஜெபத்திலையும் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டு என் சாட்சியை முடிக்கிறேன். ஆமென். ரத்தம் சிந்தி நம்மை அவர் முக்தி சேர்க்க பிறந்தார், நித்தம் அவரோடு வாழ சத்திய வழி திறந்தார். கர்த்தரை தம் பக்தர் பாவம் மறந்தார், கர்த்தரை தம் பக்தர் பாவம் மறந்தார். மோசத்துக்குள்ளான என்னை இயேசு சுவாமி பார்த்தார், மோசத்துக்குள்ளான என்னை இயேசு சுவாமி பார்த்தார். நாசத்திலிருந்தோடி வந்த நேசனையே சேர்த்தார், நேசமீட்பர் பாசமாக காத்தார். நாசத்திலிருந்தோடி வந்த நேசனையே சேர்த்தார், நேசமீட்பர் பாசமாக காத்தார். ரத்தம் சிந்தி நம்மை அவர் முக்தி சேர்க்க பிறந்தார், நித்தம் அவரோடு வாழ சத்திய வழி திறந்தார். கர்த்தரை தம் பக்தர் பாவம் மறந்தார், கர்த்தரை தம் பக்தர் பாவம் மறந்தார். கெஞ்சி வந்த பாவிகளுக்காய் தஞ்சமாக நின்றார், கெஞ்சி வந்த பாவிகளுக்காய் தஞ்சமாக நின்றார். மிஞ்சி மோசம் செய்யும் அந்த வஞ்ச பேயை கொன்றார், கொஞ்சமுமே அஞ்சிடாமல் வென்றார். மிஞ்சி மோசம் செய்யும் அந்த வஞ்ச பேயை கொன்றார், கொஞ்சமுமே அஞ்சிடாமல் வென்றார். ரத்தம் சிந்தி நம்மை அவர் முக்தி சேர்க்க பிறந்தார், நித்தம் அவரோடு வாழ சத்திய வழி திறந்தார். கர்த்தரை தம் பக்தர் பாவம் மறந்தார், கர்த்தரை தம் பக்தர் பாவம் மறந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த தவ காலத்திலும் இது 3வது ஞாயிறாய் அழைக்கப்படுகிறது. எனவே இந்த நாளிலும் உங்களோடு நான் பேசுகிற தலைப்பு, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இந்த ஞாயிறும் நமக்கு சொல்லுகிற காரியம் மனமாற்றம். நம்முடைய மனம் புதிதாக்கப்பட வேண்டும் என்று இந்த நாளில் நாம் சிந்திக்கப்படியாக இருக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 முடிய அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவானவர் சொல்கிற காரியம், நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் அப்படியே கெட்டு போவீர்கள் என்று சொல்லி. லூக்கா 13வது அதிகாரம் அதன் 3வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லோரும் அப்படியே கெட்டு போவீர்கள் என்று சொல்லி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு சொல்கிறதான காரியம் மனமாற்றம். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இந்த மனமாற்றம் மிகவும் முக்கியமான ஒன்றாய் காணப்படுகிறது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மனம் புதிதாக்கப்பட வேண்டும். அதுதான் இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு மனிதன் ஒரு இயந்திரத்தை உருவாக்குகிறான். அந்த இயந்திரத்தை உருவாக்கின பிறகு மற்றொரு மனிதனிடத்தில் அதை பயன்படுத்தும்படியாக கொடுக்கிறான். சில நாட்களில் அந்த இயந்திரம் பழுதடைந்து விடுகிறது.
மறுபடியும் அந்த இயந்திரத்தை உருவாக்கின மனிதன் வந்து பார்த்து சொல்லுகிற காரியம், இதனை மாற்ற வேண்டும், இதனில் ஒரு பொருளை நாம் மாற்ற வேண்டும், அப்பொழுது இது சரியாக இது செயல்படும் என்று சொல்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவனும் நம்மை உருவாக்கினார். ஆனால் மனிதன் எப்பொழுது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லையோ அப்பொழுது அவன் பாவத்தில் விழுந்து போனாள். அதனால் பாவம் இந்த உலகத்தில் வந்தது. ஆனால் இது நிமித்தம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக இந்த உலகத்தில் வந்து நம்முடைய மனம் மாறும்படியான காரியத்தை அவர் நமக்காக கொண்டு வந்திருக்கிறார். லூக்கா 5வது அதிகாரம் 32வது வசனம் சொல்கிறது, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்பதாக. கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களை, இயேசு கிறிஸ்துவின் முதன்மையான நோக்கம் பாவியாக இருக்கிற ஒவ்வொருவரையும் மனம் திரும்ப வைப்பதுதான். அவருடைய நோக்கம், வந்ததின் நோக்கமே அதுதான், மனம் திரும்ப வேண்டும். அதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய முதன்மையான நோக்கமாக இருக்கிறது. பாவத்தில் இருக்கிற மனிதன் கடவுளிடம் திரும்ப வேண்டும் என்கிறதான ஒரு நோக்கத்திற்காக இயேசு கிறிஸ்துவானவர் அவர் கொடுக்கப்பட்டிருந்தார். யோவான் ஸ்நானன் இயேசு கிறிஸ்துவினுடைய பாதைகளை செவைப்படுத்தின தீர்க்கதரிசியாகிய யோவான் ஸ்நானன் சொல்கிறார், மத்தேயு 3வது அதிகாரம் 2வது வசனத்தில், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று சொல்லி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மனம் திரும்பும் போது கண்டிப்பாக தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இன்று நம்முடைய வாழ்க்கையில் மனம் திரும்புதல் இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையில் நாம் மனம் திரும்ப இருக்கிறோமா? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மனம் புதிதாக்கப்பட்டிருக்கிறதா? ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்லி. நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் இம்மட்டும் நம்முடைய மனம் மாறி இருக்கிறதா என்று சொல்லி நாம் சிந்திக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக எப்படி இருந்தோம், இப்பொழுது நம்மிடத்தில் மாற்றங்கள் உண்டாயிருக்கிறதா? நம்முடைய உள்ளான மனநிலைமை மாற்றப்பட்டிருக்கிறதா என்று நாம் சிந்திக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வார்த்தையில் மாற்றம் உண்டாயிருக்கிறதா? நம்முடைய செயல்களில் மாற்றம் உண்டாயிருக்கிறதா? நம்முடைய சிந்தனைகளில் மாற்றம் உண்டாயிருக்கிறதா? கர்த்தர் நம்மிடத்தில் ஒரு மாற்றத்தை அவர் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த தவ காலத்திலும் 3வது ஞாயிறு நமக்கு சொல்லுகிற காரியம் மனமாற்றம். நம்முடைய உள்ளம் புதிதாக்கப்பட வேண்டும். அதுதான் இயேசு கிறிஸ்துவானவரும் இந்த நாளில் அவர் நமக்கு சொல்கிறார். எனக்கு தெரிந்ததான ஒரு நண்பர் என்னிடம் அதிகம் கூறுவது, அவருடைய பிரச்சனைகளை பற்றி என்னிடத்தில் அதிகம் பேசுவார். ஒரு நாள் அவர் என்னோடு கூட பேசும்போது அவர் சொன்ன காரியம், என்னுடைய பழைய வாழ்க்கை இன்னும் மாறவில்லை, எந்த ஒரு மாற்றமும் என்னிடத்தில் இல்லை, நான் ஒவ்வொரு நாளும் கஷ்டத்தோடும் கவலையோடும் இருக்கிறேன், என்னுடைய பழைய பிரச்சனைகள் ஒன்றுமே மாறவில்லை என்று என்னிடத்தில் அவர் கூறினார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நான் சொல்கிறேன், உள்ளே மாற்றம் வராமல் வெளியே எந்த ஒரு மாற்றமும் வரப்போவதில்லை. முதலாவது நம்முடைய உள்ளம் மாற்றப்பட வேண்டும். நம்முடைய உள்ளான வாழ்க்கை மாற்றப்படும் போது கண்டிப்பாக நம்முடைய வெளிப்புறமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்காக அவர் தருகிறவராக இருக்கிறார். எனவேதான் வேதம் சொல்கிறது, மத்தேயு 6வது அதிகாரம் 33வது வசனம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேட வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நம்முடைய மனம் புதிதாக்கப்பட்டிருக்க வேண்டும். நம்முடைய உள்ளத்தில் ஒரு மாற்றம் உருவாயிருக்க வேண்டும். கர்த்தர் அதை தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்மிடத்தில் ஒரு மாற்றம் உருவாயிருக்கிறதா? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் இருக்கிறதா? பழைய வாழ்க்கை, பழைய சிந்தனை, பழைய செயல்பாடுகள் இன்னும் அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிறார், உங்களுடைய உள்ளம் மாற்றப்பட்டிருக்கிறதா என்பதாக. நாம் வேதத்திலிருந்து பேதுருவையும் யூதாஸ் காரியத்தையும் குறித்து நாம் பார்க்கும்போது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, பேதுருவானவர் இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தார், யூதாஸ் காரியத்தும் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தார். 2 நபர்களுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. இருவரும் பாவம் செய்தவர்கள், இருவரும் தவறு செய்தவர்கள். ஆனால் இந்த பேதுரு மனமாற்றமடைந்து மனம் புதிதாகப்பட்டு இயேசு கிறிஸ்துக்கு பின்னாக சென்றார். இயேசு கிறிஸ்துடைய ஊழியங்களை அவர் தொடர்ந்து செய்தார். அநேக ஆத்துமாக்களை ரட்சிப்புகளாக நடத்தினார். ஆனால் இந்த யூதாஸ் காரியோத் அதை குறித்து கவலை இருந்தது. குற்றமற்ற இரத்தத்தை காட்டி கொடுத்து விட்டேன் என்று சொல்லி மிகுந்த மன வருத்தப்பட்டார். பாரம் அவருக்கு அதிகமாக இருந்தது. ஆனால் அவரோ இயேசு கிறிஸ்துவினிடத்தில் திரும்பவில்லை. வருத்தப்பட்டது உண்மைதான்,
மனஸ்தாபப்பட்டது உண்மைதான். ஆனால் அவர் திரும்ப இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வரவில்லை. ஆனால் பேதுருவோ இயேசு கிறிஸ்துவனிடத்தில் திரும்ப வந்து அவர் ஊழியங்களை அவர் செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, வேதம் சொல்கிறது பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாக மாறின என்று சொல்லி. பழைய வாழ்க்கை ஒளிந்து போயிற்று. நம்முடைய பழைய வாழ்க்கையை நாம் மாற்ற வேண்டும். நம்முடைய உள்ளம் புதிதாக்கப்பட வேண்டும். அதைதான் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த நாளில் நம்மை பார்த்து கேட்கிறார். உங்களுடைய உள்ளம் மாற்றப்பட்டிருக்கிறதா? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லது நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்களுடைய உள்ளம் மாற்றப்பட்டிருக்கிறதா? உங்களுடைய மனம் புதிதாகப்பட்டிருக்கிறதா? அதை தான் இந்த நாளிலும் கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிறார். அது மட்டுமல்ல, அவர் ஒரு உதாரணத்தையும் அவர் அந்த வேத பகுதியிலே அவர் குறிப்பிடுகிறார். லூக்கா 13வது அதிகாரம் 1 முதல் 9 வரை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கு தோட்டத்தின் உரிமையாளர் ஒரு அத்தி மரத்தை நடுகிறார். அந்த அத்திமரம் வெகு நாட்களுக்கு பிறகு அது நன்றாய் வளர்ந்திருந்தது, பசுமையாக இருந்தது, பார்வைக்கு மிகவும் அழகாக இருந்தது. இந்த தோட்டத்தின் உரிமையாளர் அந்த அத்திமரத்தை தொடர்ந்து அவர் கவனித்து வருகிறார். ஆனால் அதனிடத்தில் எந்த ஒரு கனியும் அவரால் பார்க்க முடியவில்லை. அந்த அத்திமரம் எந்த ஒரு மாற்றத்தையும் தரவில்லை. கனி கொடுக்கிற மாற்றத்தை அந்த அத்திமரம் தரவில்லை. இறுதியாக இந்த தோட்டத்தின் உரிமையாளர் அதை பிடுங்கி போடு என்பதான காரியத்தை பணி செய்கிற தோட்டக்காரரிடத்தில் சொல்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யூதர்களுக்கு ஒரு வழக்கம் இருந்தது. கனி காய்க்கிற முதல் 3 வருடம் அந்த கனிகளை தேவாலயத்துக்கு செலுத்துவார்கள். அப்படித்தான் இந்த தோட்டத்தின் உரிமையாளரும் 3 வருடங்கள் அந்த அத்திமரத்தில் கவனித்துக் கொண்டிருந்தார். ஒருவேளை இந்த வருடமாவது கனி தரும் என்று சொல்லி. ஆனால் எந்த ஒரு மாற்றமும் அந்த அத்திமரத்தில் இல்லை. எந்த ஒரு கனி தருகிற மாற்றம், பூ வைக்கிற மாற்றம், எந்த ஒரு மாற்றமும் அந்த அத்திமரத்தினிடத்தில் இல்லை. எனவேதான் தோட்டத்தின் உரிமையாளர் சொல்கிறார், இந்த மரத்தை பிடுங்கி போடுங்கள், ஏன் இதை இடத்தை அடைத்து கொண்டிருக்கிறது என்பதாக. ஆனால் அங்கு பணி செய்கிற தோட்டக்காரர் சொல்கிறார், இந்த வருஷமும் இருக்கட்டும், இதை நான் கொத்தி எரு போடுகிறேன். ஒருவேளை இந்த வருஷம் கனி கொடுத்தால் பார்ப்போம், இல்லை என்றால் வெட்டி போடுவோம் என்று சொல்லி. கிறிஸ்துக்கள் பிரியமான தேவ பிள்ளைகளே, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கனி கொடாத மரமெல்லாம் வெற்றுண்டு அக்னியிலே போடப்படும் என்று சொல்லி. கனி கொடாத இந்த மரத்தை, எந்த ஒரு மாற்றமும் காணாத இந்த மரத்தை ஒருவேளை பிறகு வெட்டி அக்னியிலே போடப்பட்டிருக்கலாம். ஆனால் கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, இன்று நம்மிடத்தில் மாற்றம் உண்டாயிருக்கிறதா? கர்த்தர் அதை தான் நம்மிடத்தில் கேட்கிறார். இன்று நம்முடைய வாழ்க்கையில் இந்த தவக்காலத்திலும் இந்த 3வது ஞாயிறும் நம்மை பார்த்து கேட்கிறது, நீங்கள் புதிதாக்கப்பட்டிருக்கிறீர்களா? உங்களுடைய உள்ளம் மாறி இருக்கிறதா? கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நீங்கள் எப்படி இருந்தீர்களோ இன்னும் அப்படியே இருக்கிறீர்களா என்று இந்த நாள் நம்மை பார்த்து கேட்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எபேசியர் 4வது அதிகாரம் அதன் 22வது வசனம், பழைய மனுஷனை களைத்து போடுங்கள் என்பதாக. அதன் 23வது வசனம், புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள், புதிய ஆவி உள்ளவர்களாய் இருங்கள் என்பதாக. நம்முடைய கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட இந்த வாழ்க்கையில் புதிய ஆவின் நமக்குள்ளாய் இருக்கிறதா? புதிய மனுஷனை நாம் தரித்து கொண்டிருக்கிறோமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை காண்கிறவராக இருக்கிறார். 2 நபர்கள் ஜெபிக்கும்படியாக தேவாலயத்துக்கு போகிறார்கள். லூக்கா 18வது அதிகாரம் வசனம் 1 முதல் நீங்கள் 14 முடிய வாசித்து பாருங்கள். அங்கு 2 நபர்கள் ஜெபிக்கும்படியாக ஆலயத்துக்கு சென்றார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயனுடைய ஜெபம், நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போல அல்ல, இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் என்பதாக சொல்கிறார். அது மட்டுமல்ல, வாரத்தில் 2 முறை உபவாசிக்கிறேன், என்னுடைய சம்பாதத்தில் தசமபாகம் செலுத்துகிறேன் என்பதாக தன்னுடைய சுய நீதியை இந்த பரிசேயன் அங்கு சொல்கிறான் ஜெபத்திலே. ஆனால் தூரத்திலே நின்று ஆயக்காரனுடைய ஜெபம் பரலோகத்தில் இருக்கிற தேவனை நோக்கி சொல்கிற காரியம், தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்று தேவனை பார்த்து தன்னை அர்ப்பணிக்கிற ஒரு ஜெபமாய் காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இங்கு இந்த ஆயக்காரன் திரும்ப செல்லும் போது நீதிமானாக சென்றான் என்று இயேசு கிறிஸ்துவானவர் குறிப்பிடுகிறார்.
ஏனென்றால் இவனுடைய மனம் புதிதாகப்பட்டிருக்கிறது. அவனுடைய ஜெபத்தில் ஒரு மன மாற்றம் உண்டாயிருக்கிறது. தன்னுடைய பாவத்தை அவன் தேவ சமூகத்தில் அவன் அறிக்கை இடுகிறவனாக, தன்னை பாவி என்று உணர்ந்தவனாக இருக்கிறான். அவனுடைய மனம் மாற்றப்பட்டு இருக்கிறது. ஆனால் அந்த பரிசேயனோ தன்னுடைய சுய நீதியை, தன்னுடைய சுயத்தை பேசுகிறான். அவன் பாரம்பரியத்தை குறித்து அவன் பேசுகிறான். இன்று அநேக படைஸ்தலங்களில் தன்னுடைய சுய பெருமையை பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் பாரம்பரியத்தை விடாமல் பிடித்து கொண்டிருப்பவர்கள் நான் தான் என்று சொல்லி கொண்டிருப்பவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை பார்த்து கர்த்தர் இந்த நாளிலும் கேட்கிற காரியம், உங்களுடைய உள்ளம் மாற்றப்பட்டிருக்கிறதா? நீங்கள் புதிய மனுஷரை தரித்து கொண்டிருக்கிறீர்களா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த தவக்காலத்திலும் இந்த 3வது ஞாயிறு நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் மனமாற்றம். நம்முடைய உள்ளம் புதிதாக்கப்பட வேண்டும். இந்த ஆயக்காரன் அவன் நீதிமானாய் சென்றான். வேதம் சொல்கிறது 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 6வது வசனம், நீ வேறு மனுஷனாவாய். இந்த ஆயக்காரன் வரும்போது பாவியாக அவன் ஆலயத்திற்கு வந்தான். ஆனால் அவன் தேவனிடத்தில் தன்னை அர்ப்பணித்து தன்னுடைய மனம் புதிதாகியதுனாலே, அவனுடைய மனம் மாற்றப்பட்டதினாலே அவன் நீதிமானாய் அந்த இடத்தை விட்டு கடந்து சென்றான். கிறிஸ்துக்கள் பிரியமான தேவ பிள்ளைகளை, இன்று உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்கும் என்று சொன்னால், உங்களுடைய மனம் புதிதாக்கப்படும் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வேறு விதமான ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இவன் வேறு விதமான ஆசீர்வாதத்தோடு கூட சென்றான். நீதிமானாய் அவன் அந்த இடத்தை விட்டு கடந்து செல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் மனம் மாற்றம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். சில நேரத்தில் நாம் ஜெபம் செய்வோம். ஜெபம் செய்யும்போது அநேகர் சொல்வதுண்டு, ஆவியில் நிரம்பி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆவியில் நிரம்பி ஜெபிக்க வேண்டும், உண்மைதான். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துகிறவராக இருக்க வேண்டும். உங்களுடைய செயல்களை அவர் நடத்துகிறவராக இருக்க வேண்டும். உங்களுடைய வார்த்தைகளை அவர் நடத்துகிறவராக இருக்க வேண்டும். உங்களுடைய சிந்தனைகளை அவர் நடத்துகிறவராக இருக்க வேண்டும். அப்படி என்றால் உங்களுடைய மனம் புதிதாக்கப்பட்டிருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, நான் ஊழியம் செய்யும் இடத்தில் ஒரு வயதான அம்மா இருந்தார்கள். அவருக்கு ஒரு மகன் இருந்தார். அந்த மகன் என்னிடத்தில் வந்து கேட்ட காரியம், ஐயா, என்னுடைய அம்மா இறந்து போவதற்கு முன்பதாக நீர் அவர்களுக்கு பேப்டிசம் தர வேண்டும், திருவிருந்து தர வேண்டும் என்று சொன்னார். ஒருவேளை அவருடைய நம்பிக்கை இருக்கலாம், பேப்டிசம் எடுத்தால் ரட்சிக்கப்பட்டு விடுவோம், அல்லது திருவிருந்து கொடுத்தால் தேவ சமூகத்துக்கு நேராக கடந்து சென்று விடுவார்கள் என்று ஒரு நம்பிக்கை இருந்திருக்கலாம். இன்று நம்முடைய படைஸ்தலங்களிலும் அநேகருடைய நம்பிக்கை இப்படிப்பட்டதாக இருக்கிறது. பேப்டிசம் இருந்தால் ரட்சிக்கப்படுவோம் என்று அநேகர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். திருவிருந்து எடுத்தால் ரட்சிப்பு என்று. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளை, நம்முடைய விசுவாச பிரமாணம் 7வது விசுவாச பிரமாணம் சொல்கிற, தேவனுக்கு முன் மனஸ்தாபமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் விசுவாசமும் பரிசுத்த ஆவியானவர்கள் உண்டாகும் மறுபிறப்பும் ரட்சிப்புக்கு அவசியம் என விசுவாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ரட்சிப்பு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நமக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது. 1 யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஒருபோதும் இந்த உலகத்தில் செய்யப்படுகிற சடங்காச்சாரியம் அல்லது பாரம்பரியங்கள் நம்மை ரட்சிக்காது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டுமே நம்மை ரட்சிக்கக்கூடியதாக இருக்கிறது. இறுதியாக ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். மார்ட்டின் லூதர் ஒரு நாள் இரவு நேரத்தில் பிரசங்க குறிப்பு தயார் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது தன்னுடன் அருகில் அவர் பார்க்கும்போது சாத்தானானவன் நின்று கொண்டிருக்கிறதை அவர் உணர்ந்தார். உடனே சாத்தானானவன் மார்ட்டின் லூதரை பார்த்து கேட்கிறான், எல்லா பாவங்களையும் செய்துவிட்டு இப்பொழுது நீ பிரசங்க குறிப்பு எடுத்து கொண்டிருக்கிறாயா என்று சொல்லி. அதன் பிறகு இந்த சாத்தானானவன் தன்னுடைய கரத்தில் ஒரு காகிதத்தை வைத்துக் கொண்டிருந்தான். அவனுடைய மார்ட்டின் லூதருடைய கடந்த கால வாழ்க்கையின் பாவங்கள் எல்லாம் அந்த காகிதத்தில் எழுதப்பட்டிருந்தது. தன்னுடைய யோசனையில் சிந்தித்த பாவங்களும் அவனுடைய கரத்தில் இருந்த அந்த காகிதத்தில் எழுதப்பட்டிருந்தது. இதை பார்த்த மார்ட்டின் லூதர் மிகவும் மனம் வருந்தினார். ஆம், அதில் எழுதப்பட்டிருக்கிறது உண்மைதான் என்று கூறினார். நான் பாவியான மனுஷன், பிரசங்கத்தை தயார் செய்வதற்கு நான் தகுதியல்ல என்று சொல்லி அவர் மிகவும் வருத்தம் அடைந்தார். அது மட்டுமல்ல, மறுபடியும் இந்த ஊழியத்தை செய்யலாமா என்று அவருடைய சிந்தனை அவருக்கு இருந்தது. ஒரு பயம் அவருக்கு இருந்தது. ஆனால் ஆவியானவர் அவருக்கு சொன்ன காரியம்,
தன்னுடைய அருகில் அவர் பிரசங்க குறிப்பு எடுத்துக் கொண்டிருந்தார். அருகில் இருந்த மை பாட்டில் ஒன்று இருந்தது. அந்த மை பாட்டில் சிகப்பு மை இருந்தது. அதை தொட்டு தொட்டுதான் அவர் எழுதி கொண்டிருந்தார். ஆவியானவர் சொன்னார், உடனே அந்த பாட்டிலில் இருக்கிறதான் அந்த மையை எடுத்து சாத்தானுடைய கரத்தில் இருக்கிற காகிதத்தில் ஊற்றினார். ஊற்றின பிறகு மார்ட்டின் லூதர் சொல்கிற காரியம், அந்த காகிதத்தில் எழுதப்பட்டிருந்த உண்மைதான். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்பதாக அவர் அந்த சிகப்பு மையை எடுத்து ஊற்றின உடனே சாத்தானுடைய கையில் இருந்த அந்த பாவ எழுத்துக்கள் எல்லாம் அழிந்து போயிற்று. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் மட்டுமே நம்மை குணமாக்கும். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் மட்டுமே நம்மை விடுதலை செய்யும். இந்த கஸ்தி நாட்களிலும் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் உங்களை ரட்சிக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த தவ காலத்திலும் கர்த்தர் கண்டிப்பாக நம்முடைய விண்ணப்பங்களை கேட்டு நமக்கு பதில் தரக்கூடியவராக இருக்கிறார். எனவே அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு ரட்சிப்பு உண்டு. அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு மீட்பு உண்டு. எனவே ஸ்தோத்திரம். நாம் யாவரும் கண்களை மூடி நாம் யாவரும் ஜெபம் செய்வோம். கர்த்ததாமே இந்த வார்த்தையின் மூலம் நம் அனைவரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், போற்றுகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல பொழுதுக்காக நன்றி ஆண்டவரே. மட்டும் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களுக்குள்ளாய் ஒரு மனமாற்றம் ஆண்டவரை நாங்கள் பெற்றுக்கொள்ள, எங்களுடைய மனம் புதிதாக்கப்பட கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிற தகப்பனே. விசேஷமாய் ஆண்டவரே, இந்த காணொளி மூலம் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிற தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்ததாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகளை உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, படிக்கிற பிள்ளைகளை என் கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த தவ காலத்திலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்மை நோக்கு பார்க்கிற ஒவ்வொருவரையும் என் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிற தகப்பனே. வரக்கூடிய ஆண்டவரே, இந்த நாட்கள் எங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமாய் அமையட்டும். உடைய கரத்தில் ஒரு விசை கூட ஆண்டவரை எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த ஜெபங்களை விண்ணப்பங்களையும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஆசீர்வாதமும் சமாதானமும் சந்தோஷமும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட தங்கியிருப்பதாக. ஆமென். ஆமென். அல்லேலூயா.